Hello friends, welcome to Vettu thottam vlogs. இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்துல ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் இன்னைக்கு நம்ம என்னென்ன காய்கறிகள் வந்து அறுவடை பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு முதல்ல பாத்தீங்கன்னா நம்மளோட வெள்ளரிக்காய் செடி கொடிங்க. வெள்ளரி கொடியில பாத்தீங்கன்னா பூக்கள் வந்து அதிகமா வெச்சிருக்கு. இந்த பூக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆண் பூக்கள் தாங்க. இன்னும் பிஞ்சு பாத்தீங்கன்னா வைக்கிறக்க ஆரம்பிக்கல. நிறைய பாத்தீங்கன்னா ஆண் பூக்கள் தான் இருக்கு. ஒரு 4 கொடி போட்டு விட்டுருக்கேங்க. இந்த இடத்துல 4மே பாத்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு தளைஞ்சு வந்துட்டு இருக்கு. இதுக்கு பக்கத்துலயே நம்மளோட தட்டக்காய் வந்து போட்டு விட்டுருந்தேன். அது ஒரு 4-5 செடி போட்டு விட்டுருக்கேன். இதுலயும் பாத்தீங்கன்னா இப்பதான் பூக்கள் வந்து வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு செடியில பாத்தீங்கன்னா நல்ல பிஞ்சுகள் வந்து அழகா விட்டுருக்குது பாருங்க. மொக்கும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா விழுதுல நல்லா நிறைய வந்து பிடிச்சிருக்குது. இந்த இலையெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட மயில் தான் பாத்தீங்கன்னா எல்லாம் கொத்திட்டு போயிருக்குது. இந்த ஒவ்வொரு இலையும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கொத்திட்டு போயிருக்குது பாருங்க. பிஞ்சுகள் வந்து நிறைய வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் இந்த செடியில பாத்தீங்கன்னா இப்பதான் அரும்புகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு பக்கத்துலயே நம்மளோட பாவக்காய் கொடியில பாத்தீங்கன்னா பாவக்காய் கொடியும் பார்த்தீங்கன்னா நல்லா படர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து முள்ளங்கி. இன்னும் கிழங்கு வந்து இன்னுமே நல்லா பெருசாகுங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாமே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிருங்க நம்மளுக்கு அறுவடை வர்றதுக்கு. கிழங்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் குட்டியூண்டு வச்சுருக்குது. முள்ளங்கியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 செடி பக்கம் போட்டு விட்டேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் நோய் தாக்குதல் வந்து இருக்குதுங்க. இலை எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டையாக இருக்குது. ஆனால் கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஜம்முன்னு வந்துட்டுருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட பீக்கங்காய் கொடி. இன்றைக்கி வந்து பீக்கங்காய் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எல்லாம் பிஞ்செல்லாம் எடுத்து விட்டுருந்தோம். அது எல்லாமே பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இன்றைக்கி நம்மளுக்கு எத்தனை காய் வந்து அறுவடைக்கு கிடைக்கிது அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வனிதான ஒரு சிஸ்டருக்கு வந்து விதை கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, அதில் அவிகளுக்கு பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் வந்து கசப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு கொடுத்த விதை காயிலிருந்து தான் நானும் விதையை எடுத்து போட்டிருக்கேன். இன்றைக்கி பார்க்கலாம், அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சமைக்கும்போது எடுத்துகிட்டு வீடியோ போடுறேன். காய் வந்து கசப்பாக இருக்கா எப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை சத்துக்கள் பத்தாமல் இருந்தாலும் கசப்பாக இருக்கலாங்க. என்ன காரணம்னு தெரியல. சரி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அடுத்த அப்டேட் கொடுக்குறேன். இன்றைக்கி பார்க்கலாம் நம்மளுக்கு எத்தனை காய் வந்து கிடைக்குதுன்னு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காய் இருக்குது. இதை வந்து அறுவடை பண்ணிடலாம். முதல் அறுவடைங்க. நம்ம இந்த ஆடிப்பட்டத்துக்கு பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா முதல் அறுவடை பண்ணியிருக்கோம். எத்தனை காய் கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் பிஞ்சுகள் வந்து அதிகமாகவே இருக்குது. இதோட 2வது காய். பந்தல் எதுவுமே போடல. நான் ஏற்கனவே முதல் வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன், இந்த ஏரி மேலேயே பார்த்திங்கன்னா நல்லா படர ஆரம்பிச்சிடும். அதனால எந்த ஒரு பந்தலுமே பார்த்திங்கன்னா போடவே இல்லைங்க. இது மேலேயே வந்து நல்லா படர்ந்துக்கும். ஆனால் என்னங்க, காய் பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடியை நீக்கி பார்த்து தான் பொறிக்கணுங்க. பிஞ்சுகள் வந்து ஒரு வேளை உள்ளே இருந்தால் தப்பிச்சு அது முத்தி போயிடும். அப்புறம் அந்த காய் வந்து விதைக்காக தான் எடுக்கணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காய் இருக்குது. இது வரைக்கும் 3 காய் வந்து கிடச்சிருக்குது. பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ கிடைக்குதுன்னு. பிஞ்சு தான் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்குங்க. இங்கே பாருங்கள். மயில் அப்பவும் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு கொத்திருக்கு. கிராமங்கிறதுனால நிறைய பார்த்திங்கன்னா இந்த மயிலோட அட்டகாசம் தாங்க தாங்க முடியல. மற்றபடி செடி கொடிகள் எல்லாமே நல்லாவே தளைஞ்சு வருது. நம்ம உரமே கொடுக்கலினாலும் மண்ணில் இருக்கிற சத்தை எடுத்துக்கிட்டு நல்லாவே தளைஞ்சு வந்துடுது. ஆனால் இந்த மயிலோட அட்டகாசம் மட்டும் குறைக்கவே முடியலைங்க. இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது. பிஞ்சுகள் நிறையாவே இருக்குங்க. காய் இன்றைக்கி அவ்வளோதான். ஒரு 3 காய் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது. முதல் அறுவடையிலேயே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3 காய் நல்லா பெருசாக கிடச்சிருக்குது. அடுத்த அறுவடைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பிஞ்சுக்கு மேலே இருக்குது. இனி அறுவடை வந்து அதிகமாகவே கிடைக்குங்க. இந்த இடத்துல ஒரு 3 கொடி போட்டு விற்றேன். 3மே பார்த்திங்கன்னா நல்லா ஜம்முன்னு தளைஞ்சு வந்துட்டுருக்கு. இன்றைக்கி பீக்கங்காய் 3 காய் அறுவடை பண்ணியாச்சுங்க. முதல் அறுவடை அமோகமாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு.
அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து புடலங்காய் இப்போ தான் படர்றக்க ஆரம்பிச்சிருக்குது. நம்ம தோட்டத்துக்குள்ளேயே ஒரு ஓரமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீடு தேவைக்கான காய்கறிகள் வந்து போட்டு விட்டுருக்குறேன். அடுத்தது இது பார்த்திங்கன்னா சொரக்காய் ஜம்முன்னு தளைஞ்சு வருது. ஆனால் கொஞ்சம் நோய் தாக்குதல் இருக்குது. புதிய குருத்துகள் வருது பார்த்திங்களா, அது நல்லாவே வருது. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. தலையில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகள் இருக்கும் போல். அந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா என்ன மருந்து அடித்தாலும் கண்ட்ரோல் ஆகாது. ஒரு மழை பெஞ்சுது அப்படின்னா நல்லா வளராத செடியும் கூட சூப்பராக வளர்ந்து வருங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 5 சொரக்காய் கொடி போட்டிருக்கேன். 5மே ஜம்முன்னு தளைஞ்சு வருது. மேடான குழியான பகுதியில் வந்து விதை போட்டு விட்டுருக்கேன். அது வந்து இந்த மேட்டில் பார்த்திங்கன்னா நல்லா படர ஆரம்பிச்சிருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதனால தான் பார்த்திங்கன்னா நான் வந்து பந்தல் எதுவுமே போடல. இது மேலே போயிருச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்தையும் மட்டும் சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா இது மேலே நல்லா படர்ந்து வந்துக்கும். நம்ம காய் பறிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கொடி அவரை. இது வந்து பச்சை கலரில் இருக்கும், பச்சை அவரைங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா இது மேலேயே நல்லா படர்ந்து வரக்காக தான் இதுவும் பக்கத்துலேயே நெட்டி விட்டுருக்குறேன். இதில் ஒரு 3-4 விதை போட்டு விட்டுருக்கேன். 4மே ஜம்முன்னு தளைஞ்சு வருது. இதோட விதைகள் எல்லாம் கேட்குறீங்க. எனக்கே பார்த்திங்கன்னா இது 2 காய் தான் கொண்டு வந்த சொந்தக்கார வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 8 விதை போட்டு விட்டேன். ஆனால் இப்போ பாருங்கள் 4 செடி தான் முளைச்சிருக்குது. இதிலிருந்து தான் நான் வந்து விதைகள் சேகரிக்கணும் அடுத்த ஆடிப்பட்டத்துக்கு எல்லாமே. அடுத்தது இந்த சிவப்பு பட்டை அவரை. இந்த விதையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இருந்ததே ஒரே காய் தான் சொன்னேன் இல்லைங்களா, அதுலேயே பார்த்திங்கன்னா 4 விதை இருந்தது. 4மே ஜம்முன்னு முளைச்சிருக்குது. இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று, 4 கொடியுமே பார்த்திங்கன்னா சூப்பராக தளைஞ்சு வருது. இதிலிருந்து விதைகள் வந்து நம்மளுக்கு சேகரித்து அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த ஆடிப்பட்டத்துக்கு தான் கிடைக்கும். நீங்கள் வந்து சும்மா விதை வேணும்னு கேட்காதீங்க. இருந்தால் கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். எனக்கே பார்த்திங்கன்னா இதுதான் கடைசி விதை வந்து கிடைக்காம போயிருச்சு. நம்மளோட வீட்டு தோட்டத்திலே பார்த்திங்கன்னா இருந்தது எல்லாமே ஷேர் பண்ணதுக்கப்புறமா சரி இன்னும் காய்க்கும்னு சொல்லிவிட்டு நான் வந்து விதை எடுக்காமல் விட்டுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கிராமமாக போனதுனால யாரோ வீட்டுக்கு வர்றவங்கெல்லாம் வந்து பொறிச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும். அதனால் விதைகளும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நிறைய கிடைக்கல. ஒரு 2 காய் இருந்தது. அதில் போட்டு விட்டதில் 4 பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு. இந்த 4ல் ஒரு கொடி கொஞ்சம் நல்லா வந்தாங்க கூட நம்ம வந்து இதுலேருந்து விதைகள் சேகரித்து எடுத்து வச்சுக்கலாங்க. இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா அத்தி இன்றைக்கி அறுவடை இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே காய் பார்த்திங்கன்னா பச்சையாக தான் இருக்குது. இன்னும் பழுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகுங்க. காய் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இன்னும் ஒரு 10 நாள் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாமே பழுத்துருங்க. எல்லா காயும் ஒரே டைமில் வந்து பழுக்கும். கொஞ்சம் பெருசாக இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா பழுக்கும். அதெல்லாம் அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக காட்டுறேங்க. இன்றைக்கி வந்து அத்தி வந்து அறுவடை இல்லை. அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா நம்மளோட குண்டு வெள்ளரிங்க. ஒரு காய் வந்து இது பார்க்காம விட்டதுனால பழுத்துருச்சு. அதை அப்படியே விதைக்காக விட்டுறலாம். கொஞ்சம் அப்படியே செடியிலேயே அழுகிற அளவுக்கு ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நான் வந்து அறுவடை பண்ணிடலாம். அடுத்தது இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு குண்டு வெள்ளரி ஒன்று இருக்குது. இதையுமே அறுவடை பண்ணிடலாம். இன்னும் பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா நிறையாவே வச்சுருக்குதுங்க. ஒரே ஒரு கொடி தாங்க இந்த இடத்துல தானாக வந்து படர்ந்தது. விதை வந்து விழுந்திருக்கும் போல். இதில் பார்த்திங்கன்னா நல்லாவே தளைஞ்சு வந்துட்டுருக்கு கொடியுமே. காய்களும் பார்த்திங்கன்னா நிறையாவே வச்சுருக்கு பிஞ்சு எல்லாமே. அதெல்லாம் பெருசாகும்போது அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட காட்டுறேன். அடுத்த அறுவடை நம்மளோட வரி கத்திரிக்காங்க. வீட்டு தோட்டத்தில் இந்த ஒரு செடி இருக்குதுன்னு காட்டியிருந்தேன் இல்லைங்களா, இதில் வந்து இன்றைக்கி 2 காய் வந்து கிடச்சிருக்குது. இதிலிருந்த பூக்களையெல்லாம் பார்த்திங்கன்னா இனியாக வந்து எல்லாம் பிடுங்கிட்டா. இனி வந்து இதில் தளைஞ்ச பூக்கள் வச்சாதான் உண்டு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு அரும்பு மட்டும் ஒன்று இருக்குது. இதில் 2-3 பிஞ்சு இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா இது செடியிலேருந்து பிடுங்கிட்டா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாவக்காய் மட்டும் இருக்குது இந்த இடத்துல. அது வந்து விதைக்காக விட்ட ஒரே ஒரு பாவக்காய் தான் வந்து காய்ச்சிருந்தது. இங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா புதினாவும் வந்து நல்லா தளைஞ்சிருக்கு. இது வந்து நான் சட்னி அரைக்கிறதுக்கு முன்னதாக வந்து இதில் பொரிச்சுக்குவேன் வேணுங்கும்போது. இப்போ வந்து இந்த பாவக்காயும் வந்து அறுவடை பண்ணி இந்த இதில் இருக்கிற விதைகள் பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து காய வச்சிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் வந்து அறுவடை பண்ணியிருக்கிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க.
ஒரே ஒரு பாவக்காய் வந்து விதைக்காக விட்டதை அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து 2 வரி கத்திரிக்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு குண்டு வெள்ளரி அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது 3 பீக்கங்காய். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் இந்த காய்கறிகள் தான் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.